மெயிலில் போட்டுறா ஓட்டுங்களா? ஆமாம் போட்டுறேன். வீடியோலாம் போடுவீங்களா? ஆமாம் ரெகுலராக போட்டுறேன், டெய்லியும் போட்டுருவேன். Came through flexing cause they know I got the sauce. Got the presence on me, I can't ever take it off. That's why I came country boy stepping, yeah, I'm country boy stepping. Country boy stepping, yeah, I'm country boy stepping. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன டே பார்த்தீங்கன்னா மண்டே. ஸோ டேட்டு என்னன்னு தெரில, டேட்டு பார்த்து சொல்கிறேங்க. ஜூன் 29 இன்றைக்கி டேட்டு. ஸோ இப்போ டைம் கரெக்டாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுது. ஸோ இப்போ தான் நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஆர்டரை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கோம். ஆர்டர் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கேன்னு தெரியல, வெறும் தமிழ்நாடுன்னு போட்டிருக்கு. தமிழ்நாடா சென்னை ஏதோ ஒரு போட்டுச்சு. லொக்கேஷன் ட்ராப் லொக்கேஷனே போடலை. பட்டு கால் பண்ணி கேட்டேன், ஒரே ஒரு சின்ன கிரானைட் எடுத்துன்னு போகணும்னு சொன்னாங்க. ஆனால் ஆர்டர் வந்து ஸ்கூட்டரில் தான் போட்டிருக்காங்க. ஸோ என்ன கிரானைட் எவ்வளோ பெருசாக இருக்குது அது தெரியல, போய் பார்ப்போம். ஸோ லாஸ்ட்டு சாட்டர்டே வந்து லீவு தான். ஸோ அதனால தான் வீடியோ வரல. மேபி இதுக்கப்புறம் இந்த மாதம் ஃபுல்லாக வீடியோ வரும். ஸோ ஏர்னிங்ஸ்லாம் மோஸ்ட்லி வராது. பட் ஆனால் ஆல்ரெடி டெய்லியுமே வீடியோ போடுற மாதிரி பிளான் வச்சுருக்கேன். ஏன்னா லாஸ்ட் மந்த்து ஏகப்பட்ட லீவு. இந்த லீவுலாம் ஒழுங்காக லீவ் போடாமல் வேலைக்கு வந்தாலே கரெக்டாக இருக்கும். ஸோ பிக்கப் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 2 கிலோமீட்டர் இருந்தது. ஸோ பிக்கப் வந்து கரெக்டாக அந்த முகப்பேரில் தான் பிக்கப்பு. இந்த கலெக்டர் நகர் அது அந்த சைடில் தான் போய் பிக்கப் பண்ணிட்டு போகணும். போய் பார்ப்போம் எவ்வளோ பெரிய கிரானைட் வச்சுருக்காங்க அப்படின்னு. பின்னாடி வச்சு கட்டி எத்தனை போகிற மாதிரி தான் ஓகே, இல்லைனா ஆர்டர் கேன்சல் தாங்க பண்ணணும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பார்க்குறீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா பெட்டராக எடிட் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி தான் வந்து மைக் அடாப்டர் வரப்போகுது. ஸோ வந்தால் தான் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இன்றைக்கி எடிட் பண்ணுறது கூட கஷ்டம்தான். ஏன்னா மொபைலில் தனியாக ரெக்கார்ட் பண்ணி அன்றைக்கே லாஸ்ட்டாக அந்த வீடியோஸ்லாம் மைக்கு கனெக்ட் ஆகாமல் இருந்துச்சு. அதனால தான் வந்து மியூசிக்லேயே போட்டு க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ பார்க்குறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்னடா வாய்ஸில் எதுவுமே சொல்லலைன்னு. ஸோ ஒரு சில டைம் அந்த மாதிரி ஆகிடுது. ஆடியோ ரெக்கார்ட் ஆகாமல் இருக்கிறதுனால என்ன பண்ணுறது, அதனால் சொல்லி அப்படியே போட்டு விட்டுறேன். ஸோ நம்ம இந்த லெஃப்ட்டில் தான் போகணும். ரோடை பிளாக் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட்டுக்குள்ளெல்லாம் போது ஓட்ட வேண்டியது. செம்ம பண்ணுங்க, இப்படி அப்படியும் போது ஓட்டு. இதோ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு வராங்க. ரைட், ஓகே. லொக்கேஷன் பார்த்துட்டிங்களா? சரி ஓகே. இந்த ரைட் ஹேண்ட்ஸில் காண்டி போட்டிருக்கு அதுவா? சரி ஓகே. ஆமாம். ஏம்மா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போவே லைட்டாக தண்ணி குடிச்சிக்கலாம். ஏன்னா கிரானைட் வச்சுட்டு அப்போ தண்ணி குடிக்க முடியும் ஆயிரும். ஸ்கூட்டியில்
இதில் வச்சுருங்கண்ணா அப்படியே உள்ள. இது இருக்கனால தான் நாங்கள் பரவாயில்ல வச்சுக்கலாம் அப்படி. வச்சுக்கிறேன். அது கம்பெனியா? பேமெண்ட் யார் பண்ணுவாங்க? எங்கே? அங்கே கொடுத்துருவாங்க. சரி, ஓகேண்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிக்கப் பண்ணிட்டோம். ஒரே ஒரு வைக்கலாம், கிரானைட் தான். ஸோ ஃப்ரண்ட்டில் வச்சாச்சு, பேக்லேயே வச்சுட்டோம். ஸோ எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் சொல்ல மறந்துட்டேன். அமௌண்ட் எவ்வளோனா 729. ட்ராப்பு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரகுடம். ஸோ ஹைவே போயிட்டு திருமுடிவாக்கம், வாலாஜாபாத், ஆஹா அந்த சைடில் தாண்டி போகணும். ஆபத்தான ஏரியா தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு வழியாக வந்து ஒரகுடம் மாட வந்துட்டோம். இது ஒரகுடம் ஜங்ஷன்லேருந்து வாலாஜாபாத் ரோடு கிட்டத்தட்ட ஒரு 9 கிலோமீட்டர் போகணும் இதுவே. ஸோ ஏன்னா 54 கிலோமீட்டரில் நமக்கு பாடியாண்டது. ஸோ அதனால் வந்து லாங்கு தான். ஸோ நமக்கு ஆர்டர் அடிக்குமான்னு தெரியல. நம்ம சீக்கிரமாக போயிட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணால் தான் அடுத்த ஆர்டர் எடுக்க முடியும். டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:20 ஆகுது. கரெக்டாக 12:30 ரீச் ஆகிடுவோம். நம்ம 11 மணிக்கு கிளம்பணும் அங்கேருந்து. ஸோ 1.5 மணி நேரத்துக்கு ஓகே தான் அமௌண்ட்டு. பேமெண்ட் பண்ணிக்கிறதுனா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரகுடம் தான். கிட்டத்தட்ட நம்ம அந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணி ஒரு 1.5 மணி நேரம் மேலே ஆகுது. ஸோ 1.5 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 4 ஆர்டர் வந்தது. ஸோ 4 ஆர்டருமே வந்து மிஸ் பண்ணிட்டோம். எவ்வளோ ரூபான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 576 ரூபா வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம்க்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 476 ரூபா ஒன்று வந்துச்சு. அப்புறம் ஒரு 456 ரூபா. ஆனால் என்ன ஒரு ட்விஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் நின்றுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து பேச, அதான் வேறு ஒரு போட்டு நம்ம வந்தார். கரெக்டாக அவர் வரும்போது அந்த ஆர்டர் வந்துச்சு. அவர் வச்சு போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் இருந்தார். அவர் வந்து கரெக்டாக நிற்கிறாரு. கரெக்டாக ஆர்டர் அந்த நேரத்தில் வந்துச்சு. கரெக்டாக அவர் எடுத்து போனார். அதுக்கப்புறமேட்டு இன்னொரு ஆர்டர் வந்துச்சு. அதுவும் வந்து அதே மாதிரி வந்து எடுத்துன்னு போனார். ஸோ 3 வாட்டியுமே வந்து நிற்கும் போது கரெக்டாக அவங்க தான் எடுத்துன்னு போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஆர்டர் யார் எடுத்தாங்க தெரில. ஏன்னா அது எங்கேயோ இருந்துச்சு. நான் எடுத்தது என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்டர். அது வந்து படப்பை, ஒரு குட்டி ஆர்டர் தான். ஸோ அந்த படப்பை ஆர்டர் தான் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு குழம்பு தான் எடுத்துன்னு போகணுமா, குழம்பு டப்பா. கால் பண்ணி கேட்டேன். ரேப்பிடோவில் எடுத்திருக்கேன். சரி, ஏதோ ஒன்று அங்கேயே இருந்து வெயிட் பண்ணாமல் நம்ம அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். கண்டிப்பாக வெயிட் பண்ணால் அடிக்கும். பட் இது ரேப்பிடோவில் எடுத்துட்டேங்க. ஆல்ரெடி அன்றைக்கே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வாட்டி நான் 4 வாட்டி ஆர்டர் கேன்சல் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன். நம்ம எங்கேயாவது மாட்டின்னு இருக்கும்போது ஏதாவது ஒரு நல்ல ஆர்டர் வரும்போது எடுக்க முடியாமல் போயிடும்.
இப்போ இதுவும் ஆர்டர் எடுத்துகிட்டு நான் கேன்சல் பண்ணேன்னா கண்டிப்பாக வந்து 5 ஆர்டர் கேன்சல் பண்ணியிருப்போம். அதனால் வந்து நம்மளை புவர் பெர்ஃபார்மன்ஸில் போட்டால் ஆர்டர் எடுக்க முடியாமல் போயிடும். அப்புறம் 5 செகண்ட்ஸ் வரும். ஸோ எதுக்கு இந்த தேவையில்லாத வம்பு சொல்லிட்டு தான் சரி எடுத்துகிட்டு போயிடலாம். எதுவும் போகிற வழி தான் படப்பை, அதனால் சரி ப்ராப்ளம் இல்லை சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அங்கேருந்து ஆர்டர் வரும் 300 200 அந்த மாதிரி. நம்ம ஆல்ரெடி ஏர்ன் பண்ணிட்டோம் ஒரு 640 கிட்ட. சரி ஓகே தான், பரவாயில்ல, பார்த்துக்கலாம், டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஓகே, வந்துட்டோம் லொக்கேஷன் பக்கத்தில். எங்கே ரைட்டு காட்டுது. மேபி இந்த படப்பை முடிச்சுட்டு சாப்பிட்லாங்க ஏதாவது ஒரு ஹோட்டலில். ஏன்னா சாப்பிடல. டாகி ஓரம் போ. பயந்துன்னு ஓடுது நம்மளை பார்த்து பயப்படல. ஓகே, வந்துட்டோம். இந்த நேரம் அனுப்போம். வெயில் சரியான வெயில் அடிக்குது. பேமெண்ட் நீங்களா மேம்? பேமெண்ட் நீங்களா? அவங்க கொடுத்துருவாங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் உள்ளே போகாதீங்க. அந்த தெருவுலேயே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விநாயகர் கோயில். அங்கே போய் நின்றுட்டு கால் பண்ணிங்கன்னா நான் உங்களை வந்து வாங்கிட்டு சொல்கிறேன். சரி ஓகே. இது ஓடிபி சொல்லுங்கள். 4921. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக படப்பையாண்டா வந்துட்டோம். ஸோ டைம் கரெக்டாக 2:45 தான் ஆகுது. 2:45 ஆகுது. லொக்கேஷன் ஏதோ சொன்னாங்க ரொம்ப நேரமாக. இதில் லெஃப்ட்டு போனோம், ரைட்டு போனோம், அப்படி இப்படின்னு. பார்ப்போம் லொக்கேஷன் கரெக்டாக போட்டாங்களா இல்லை எதாவது அலைய விட போகிறாங்களா அப்படின்னு. அக்ஷயா கிராண்ட். மேப் என்னவோ போய் சுற்றிட்டு வர மாதிரி தான் காட்டுது. 1/2 கிலோமீட்டர் காட்டுது சுற்றிட்டு. கஸ்டமர் கால் பண்ணிடலாமா? சரி, வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் தான், 2 மினிட்ஸ் தான். சரி போய் பார்த்துட்டு. பிள்ளையார் கோவில், தாலுக்கா அம்மன், தாலிக்காத்தா அம்மனா? அதுதான் மேம், ராங் ஓடிபின்னு வருது. உள்ளே ஓப்பன் பண்ணிப்பாங்க. இல்லை 160 ரூபா. சேஞ்ச் இல்லை இருக்குங்களா? சேஞ்ச் இல்லை, எல்லாமே என்கிட்டே 500 இருக்கா பாருங்கள். எல்லாத்தையும் விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து இந்த ரேப்பிடோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்ரு தள்ளி போட்டிருக்காங்க லொக்கேஷனு. அது எல்லாமே கொஞ்சம் அப்படி இப்படின்னு குழப்பி விட்டாங்க. சரி ஓகே, ஒரு வழியாக அதை முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டரை கொடுக்கும்போது போர்ட்டலில் ஆர்டர் போட்டாங்க. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சோமமங்கலம் போயிட்டு தான் வந்து கொடுக்கணும். மேப்பு வேறு நோய் சொல்லுங்க. ஸோ சுற்றிட்டு போனால் ரொம்ப நேரம் காட்டும். நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே போய் ஆப்போசிட்டில் போய்ட்டு ஏறி போயிடலாம். லெஃப்ட் ரைட்டு எதுவும் பார்க்கல. நம்ம ஆப்போசிட்டில் வரோம். அவங்களும் ஆப்போசிட் தான் ராங்காக தான் போகிறாங்க. பட் ஆனால் லெஃப்ட்டில் பார்க்கவே மாட்டுறாங்க. ஓகே, இது பிக்கப் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஷெல் பெட்ரோல் பங்க். ஸோ ஷெல் பெட்ரோல் பங்க்கில் தான் போய்ட்டு பிக்கப் பண்ணணும். அப்படியே பிக்கப் பண்ணிட்டு சோமமங்கலம் போகணும். எனக்கு தெரிஞ்சு சோமமங்கலம் வந்து அங்கேருந்து அப்படியே ஷார்ட்கட் மாதிரி ரோடு வரும். கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸ்கூட்டரில் போட்டிருக்காங்க. என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா ஏதோ காப்பி தூளாம் ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம். அந்த பாக்ஸை தான் எடுத்துகிட்டு போனோம் சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு கிளம்பி வந்துட்டேன். கரெக்டாக மணி இப்போ 3 மணி ஆகுதுங்க.
அந்த ஆர்டர் அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா வெறும் 212 ரூபா தான். ரேப்பிடோ வந்து 152 160 ரூபா கொடுத்துட்டாங்க. அதுவே கொடுக்கும்போதே பரவாயில்ல சேஞ்ச் இல்லைனா வச்சுக்கோங்க சொன்னாங்க. பட் நான் தான் வந்து சேஞ்சு தேடி எடுத்து 40 ரூபா ரிட்டர்ன் கொடுத்துட்டேன். இது பரவாயில்ல, நல்ல ஆர்டர் தான். பக்கத்துலேயே தான் ஆச்சுது, 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். பரவாயில்ல. இப்போ என்ன மேட்டர்னா சோமமங்கலம் போயிட்டு அங்கேருந்து ஆர்டர் அடிக்கணும், அதான் பெரிய விஷயம். பரவாயில்ல, அங்கேருந்து அதுக்கப்புறம் ஒரு ஆர்டரு ஏதாவது 2 ஆர்டர் எடுத்துன்னு அப்படியே போயிடலாம். செல்லு உள்ளே தான் வர சொன்னாங்க. ஆமாம், மேப் பார்த்தா டவுட் ஆயிடுச்சு. ये बॉक्स ओके. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக அந்த சோமமங்கலம் அந்த ஷெல் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் வந்துட்டுருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் போய் ரீச் ஆகிடலாம். நம்ம இன்றைக்கி சாப்பிடவே இல்லை. அதனால் வந்து இன்றைக்கி என்ன பிளான் வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேரெக்டாக ஷெல் உள்ள பூந்துடலாம். ஏன்னா ஷெல்லுலேயே வந்து சாப்பிட்ற ஐட்டம்லாம் ஆல்மோஸ்ட் இருக்கும். நம்ம அங்கே பார்க்கும்போது இருந்துச்சு பிக்கப் பண்ணும்போது. ஸோ அங்கே போய் எவ்வளோ பட்ஜெட் இருக்குது பார்க்கலாம். நம்ம சாப்பிட்ற மாதிரி நான் மேக்ஸிமம் ஒரே ஒரு சாண்ட்விச் அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். ஒரு சாண்ட்விச் ஒரு ஜூஸ், அவ்வளோதான். ஸோ எவ்வளோ சாண்ட்விச்சோட ரேட்டே இருக்குதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வெளியே சாண்ட்விட்சு வேறு மாதிரி இருக்கும் ரேட்டு. ஸோ இங்கே எந்தளவுக்கு இருக்குது எனக்கு தெரிஞ்சு 120க்கு மேலே தான் இருக்கும். ஓகே, வாங்க போயிட்டு இன்றைக்கி அங்கே கேஃபே மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஆர்டரை கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக அந்த லாஸ்ட்டு ஷெல் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ ரைட் சைடில் தான் செம்பரம்பாக்கம் ஏரி இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே மீன் பிடிச்சி விற்பாங்க. ரெகுலராக மார்க்கெட்டு, மீன் மார்க்கெட் மாதிரி. ஃபுல்லாக ஏரி மீன் தான் நிறையா இருக்கும், ஏரியில் பிடிக்கிறது தான். ஸோ இங்கே தான் வந்து அந்த ஷெல் பெட்ரோல் பங்க் இருக்குது. அதோ இருக்குது. வண்டி ஆட்டிக்கு இது மாதிரி ஓட்டுது. கேஃபே கண்டிப்பாக இருக்கும், பார்ப்போம். மெயின் எமர்ஜென்சியில் நீங்கள் பம்பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் அதை முடிச்சுட்டு வந்து மெயின் எமர்ஜென்சி ட்ரைனிங் கொடுக்கும். பேசிக் ட்ரைனிங் சரிங்களா? என்ன எமர்ஜென்சினா என்ன பண்ணணுங்கிறது கிளியராக இருக்கும். ஒரு ஃபயர் வந்தால் எப்படி நம்ம பண்ணல, ஒரு ஃப்ளட்டு வந்துருச்சு, திடீர்னு தண்ணி வருது, மழை தண்ணி மழை
இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா குன்றத்தூரில் தான் இருக்கும். ஸோ குன்றத்தூர் பஸ் ஸ்டாப் பக்கத்தில். நம்ம அங்கே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அந்த செல்லில் தான் போய் சாப்பிட்டோம். அது சின்ன கிளிப்பு தான் இருக்கும், முடிஞ்சால் அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே எவ்வளோக்கு ஆச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 200 அங்கே கொடுத்தாங்க பார்த்தீங்களா அமௌண்ட்டு. அந்த அமௌண்ட்டு மொத்தமாக அவங்ககிட்டே கொடுத்துருவன்ட்டு அந்த ஆர்டர் அமௌண்ட்டு. ஸோ 210 ரூபா கிட்ட ஆகிடுச்சு. ஒரே ஒரு சாண்ட்விட்ஜு அது வந்து 120 ரூபா கிட்ட. அப்புறம் ஒரு ஜூஸ் ஒன்று ப்ளூ கலரில் வச்சுருந்தேன். ஸோ அந்த ஜூஸே வந்து உங்களுக்கு ஒரு 50 ரூபா வந்துடுச்சு. ஸோ அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில். ஸோ இது எப்போவுமே இருக்கும் அந்த இடத்துல. நீங்கள் எங்கே எப்போ போனாலும் எந்த ஷெல் பெட்ரோல் பங்க் போனாலும் லிமிட்டடாக சாப்பிட்ற அளவுக்கு ஓரளவுக்கு இருக்கும். சாண்ட்விட்ஜு, காஃபி, அதுக்கப்புறமேட்டு கோல்ட் காஃபி, மில்க் ஷேக்கு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்கும். ஸோ எமர்ஜென்சி பசிக்கு டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேனே இல்லை, எல்லா ஷெல் பங்க்லேயும் ஒரே மாதிரி தான். ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த குன்றத்தூரில் ஒரு ஆர்டர் ஒன்று அக்செப்ட் பண்ணியிருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நன்மங்கலம் போய் ட்ராப் பண்ணணும். ஏதோ ஸ்கூட்டர் தான் போட்டிருந்தாங்க, மோட்டர் தான் கொண்டு போகணுன்னு. கால் பண்ணி கேட்டேன், எடுத்துகிட்டு போகலான்னு தான் சொன்னாங்க. பைக்கை வச்சுருக்கேன்னு சொன்னேன். ஸோ வாங்க போய் பிக்கப் பண்ண போகலாம். கடுப்பு தான் நன்மங்கலம் போனால் அதுக்கப்புறம் ஃபுல் டிராஃபிக்கில் வரணும். சரி பரவாயில்ல. டைம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா 4:40 ஆகுது. இப்போ 4:40 இப்போ தான் பிக்கப் பண்ணியிருக்கோம். போட்டேன். மாட்டி கொடுத்துட்டீங்களா? மாறி பேர். ஹலோ. அப்போ நான் நினச்சது நான் இவரை பார்க்கறதுக்காக வந்தேன் திருப்பிக்கினே. இல்லை இவர் சேனல் எதுனா வச்சுருக்கீங்களா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. ஜேபிஎல் மோட்டோ. ஜேபிஎல் மோட்டோ பிளாகா? எவ்வளோ ப்ரோ ஆச்சு மொத்தமாக செட்டிங்கு? எது இதுக்கா? ஆ, அது கேமரா தனியாக, அது 35,000 ரூபா வரும். நீங்களும் போட்டுறா ஓட்டுறீங்க? ஆமாம் போட்டுறேன். வீடியோலாம் போடுவீங்களா? ஆமாம் ரெகுலராக போட்டுருவேன், டெய்லியும் போட்டுருவேன். இல்லை அப்போ இது இல்லையா? அப்போ நான் நினச்ச மாதிரி வெயிட் தானா? இதுதானா? இதுதானா அவருக்கா? குத்துருங்க. இல்லை இல்லை வெயிட்டாக இருந்தானே ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்க போகிறேன். அவன் தான் இல்லை உங்களுக்கு எது சென்சார் அது இது ஆயிடுச்சு. சார் போயிடுச்சுன்னா அங்கே யார் புக்கிங் போடுறாரோ அவட்டே வண்டியை கொடுத்து ரெடி பண்ணி கொடுப்பான்ற போகிறேன். என்ன இருக்குது ஜாலி தான். நான் இவரு தானே நான் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸு, ஒரு வழியாக நம்ம பிக்கப் பண்ணிட்டோம். அது எதில் போனார் பார்த்தீங்களா? அவருக்கு வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. இந்த பார்சலுக்கு பதில் அந்த பார்சலை மாற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, என்னை பார்க்குறதுக்கு ரிட்டர்ன் வந்திருக்காரு போல். என்னை பார்க்குறதுக்குன்னு இல்லை, அந்த கேமராலாம் செட்டப் இருக்குது பார்த்துட்டு அதை பார்க்குறதுக்காக வந்திருக்காரு. ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் எடுத்துன்னு போகிற பார்சல் தான் இப்போ நம்ம எடுத்துன்னு போகிறோம். ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோ பொருள் வந்துச்சு. 30 கிலோ மோட்ரு, நமக்கு பார்த்தா ஒரு தக்கையான மோட்ரு. ஸோ நமக்கு ஈஸி தான் எடுத்துன்னு போகிறதுக்கு. அவரும் அதுமாதிரி சேனலாக வச்சுருந்தாராம். நிறையா பெரிய 40 சப்ஸ்கிரைபர் சொன்னார். ஆனால் என்ன மேட்ரு ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ டாக்டர் படம் இருக்குது பார்த்தீங்களா, சிவகார்த்திது, அந்த படத்தை வந்து ஷார்ட்ஸாக கட் பண்ணி போட்டிருக்காங்க போல். சன் டிவிலேருந்தே காப்பிரைட் கொடுத்து தூக்கிட்டாங்களாம். ஸோ இந்த காப்பிரைட் பெரிய பிரச்சனைங்க யூடியூப் சேனலுக்கெல்லாம். ஸோ காப்பிரைட் இல்லாமல் பண்ணுறது தான் ரொம்பவே. இப்போ நம்ம மாதிரி இதெல்லாம் காப்பிரைட்டு மோஸ்ட்லி வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் டேரெக்டாக அப்படியே வீடியோ எடுக்கிறோம்ல, அந்த வீடியோ எடுத்துகிட்டு அதை அப்படியே வந்து போஸ்ட் பண்ணுறோம். மியூசிக் வேணும்னா மியூசிக் வந்து நம்ம யூடியூப் மியூசிக்லேருந்து எடுத்து போட்டுக்கலாம். ஸோ அதனால் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் காப்பிரைட்ஸ் வர சான்ஸ் இல்லை வேறு யாராவது கம்ப்ளைண்ட் போட்டால் தான் உண்டு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கரெக்டாக 15 கிலோமீட்ரு, 200ரூபாவா, 200 தான் வந்துச்சு நீங்கள் கரெக்டாக. ஸோ ஓரளவுக்கு கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளோதான். நல்ல நான் பண்ணோன்னே 20 கிலோமீட்டர் இருந்துச்சு. பார்த்தா அது காரில் ஓப்பன் ஆகுது போல் மேப்பு, அதனால் ஷாக் ஆகிட்டேன். இப்போ பார்த்தா 20 கிலோமீட்டர் தான். ஓகே, அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். கரெக்டாக ஒரு 5:30க்கு போய் ரீச் ஆவேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக அந்த நன்மங்கலம் மாட்டை வந்துவிட்டோம். ஸோ இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரி இது அஸ்தினாபுரம் குரோம்பேட் பக்கத்தில் வர ஏரியா தான். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக அந்த மாதிரி ஏரியா இருக்கும். ஆமாம், ஏரி தான். ஓகே, ஆல்மோஸ்ட் லொக்கேஷன் கிட்டே வந்துவிட்டோம். இதை கொடுத்துட்டு நமக்கு இங்கேருந்து ஆர்டர் அடிக்கிறது தான் பார்க்கணும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 மணி ஆகுது. 6:30 7:30 கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு ஆர்டரு மாட்டிச்சுன்னா த்ரூ அவுட்டாக டேரெக்டாக வீட்டுக்கு போயிடலாம் சீக்கிரமாக. பார்ப்போம் எங்கே ஆர்டரை போடுறாங்கன்னு பார்ப்போம். ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு கிட்டே நெருங்குற மாதிரி போட்டால் கூட ஓகே தான். இந்த முகப்பேர், இந்த பக்கம் போரூர் அந்த மாதிரி மாட்டினாலும் ஓகே தான். डबल 9 719 பாரிஸ் வரீங்களா? புரியல. பாரிஸ் வரீங்களா? பாரிஸ் இல்லை, கோயம்புத்தூர் சைடு. 210. ஆமாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த நன்மங்கலம் ஆர்டரை முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணியிருப்பேன். ஒரு ஆர்டர் வந்துச்சு செம்மஞ்சேரி, தெரியாமல் எடுத்துகிட்டு நானே கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த நேரத்தில் செம்மஞ்சேரி போனால் அவ்வளோதான். நான் ஏதோ நேரத்தில் ஸ்வைப் பண்ணிட்டேன் ஆர்டர் 200 வந்தோடனே. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானே சஸ்பெண்ட் பண்ணி விட்டேன்னா. ஸோ இதில் ஆர்டர் போட்டாங்க, ரேப்பிடோவில். ஸோ ரேப்பிடோவில் ரூட்டு மாறிட்டேன்னு நினைக்கிறேங்க. ஓகே, அங்கே ஒரு வழி இருக்குது. ரேப்பிடோவில் வந்து டேரெக்டாக வந்து ஆல்மோஸ்ட் ஒரு அண்ணா நகர் வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். ஏன்னா அண்ணா நகர் பரவாயில்ல, செம்மஞ்சேரி போய் அங்கேருந்து மாட்டின்னு வர்றதுக்கு அண்ணா நகர் போயிட்டு அங்கேருந்து பக்கத்தில் ஒரு 7-8 கிலோமீட்டர் ஓட்டுன்னு போகிறது பெரிய மேட்ரு இல்லை. ஸோ அதனால தான் ஒரு வழியாக எடுத்துட்டோம். ஒரே ஒரு பேக்கை தான் கொண்டு போகணும்னு சொன்னாங்க. வாங்க போவோம். பிக்கப் பண்ணேன். ஆல்மோஸ்ட் லொக்கேஷன் கிட்டே வந்துட்டோம். கரெக்டாக ஒரு 100 மீட்டர் தான் இருந்துச்சு. வரீங்களா? எது வரீங்களா? ஏமாட்டிங்களா? அங்கேயா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக அண்ணா நகராண்ட வந்துட்டோம். பட் ஆனால் சரியான டிராஃபிக்கு. நம்ம 7:15 வரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ கரெக்டாக 7:15 ஆக போகுது. 7:10 ஆகுது, 12 ஆகுது. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் போயிட்டு ரீச் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம திருவேற்காடு வரைக்கும் போகணும். ஸோ ஃபுல் டிராஃபிக்காக தான் இருக்கும். எல்லா சிக்னலும் நிற்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம். சரி, ஓகே, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இந்த ரோடெலாம் பாருங்க எவ்வளோ அப்படியே அமைதியாக இருக்கு. அமைதி. அது அந்த பக்கத்து தெரு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிராஃபிக் ஆகும். ஸோ அப்படிதான் இருக்கும்.
ஓடிபி சொல்லணுங்களா? ஆமாம் சார். நாய் கிடைக்குமா? கட்டி விடுங்க. எனக்கு யாருன்னு தெரியாத நாய். உங்களுக்கே தெரியாது. நானே நேற்று தான் இங்கே வந்தேன். நாய் பார்க்குறதே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எவ்வளோ ஓட்டிருக்கோன்னு பார்த்துடலாம். ஸோ டைம் எவ்வளோ நேரம் ஓட்டிருக்கோன்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கிட்டத்தட்ட 9 மணி நேரம் ஆயிடுச்சு. 9 மணி நேரம். ஆனால் அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 மணி நேரமோ, ஆமாம் கரெக்டாக ஓரத்தில் 2 மணி நேரம் சும்மா தான் இருந்தோம். சரி ஓகே பரவாயில்ல. ஒரு ஐடியில் வந்து நம்ம எவ்வளோ ஓட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 826 ரூபா ஓட்டிருக்கோம். ஸோ இன்னொரு இதில் வந்து 184 ரூபா. அது ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரேப்பிடோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 2 ஆர்டர் ஓட்டினோம். ஸோ 402 ரூபா ரேப்பிடோவில். ஸோ 402. ஸோ 9 ரூபா வந்து இதில் மைனஸ் பண்ணிடலாம் நம்ம ரேப்பிடோவோட கமிஷன் காசை. ஸோ மொத்தமாக நம்ம 1403 ரூபா வந்து ஓட்டியிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம பெட்ரோலை மைனஸ் பண்ணோம். பெட்ரோல் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரெக்டாக 150 கிலோமீட்டர் கிட்ட, 150 இல்லை 145 அந்த மாதிரி வரும். ஸோ மொத்தமாக 150 ரவுண்ட் பண்ணிவிட்டேன். ஸோ 150 கிலோமீட்ரு ஓட்டியிருக்கோம். ஸோ இப்போ மைனஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா 1403 மைனஸ் பண்ணால் 1403 மைனஸ் பண்ணால் இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1171 ரூபா தான் நம்ம ப்ராஃபிட் எடுத்துருக்குறோம். ஸோ ரொம்ப மட்டமாக ஓட்டியிருக்கோம் இன்றைக்கி. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம ஓட்டுறது எல்லாமே சிங்கிள் ஆர்டரு ப்ளஸ்ஸு அந்த 2 ஹவர் வேஸ்ட் பண்ண டைமு. ஸோ அதுதான். ஸோ அது இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஏர்னிங்ஸ் வந்திருக்கும். ஏன்னா வந்தவொடனே ஆர்டர் வச்சிச்சு அம்பத்தூருக்கு டேரெக்டாக. பட் ஆனால் எடுக்க முடியல. ஸோ அதனால தான். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கப்புறம் எங்கே சாப்பிட்லான்னு கேட்டிருந்தேன். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கே சாப்பிட்லான்னு. அப்போ தான் வந்து அந்தந்த ஏரியா போகும்போது ட்ரை பண்ணலாம். ஸோ செல்லில் வந்து ட்ரை பண்ணோம். ஆனால் வந்து சாண்ட்விச் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் ட்ரிங்க்ஸு அது நல்லா இல்லை. ஸோ அதை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன், அந்த ப்ளூ கலர் ட்ரிங்க்ஸு. ஓகே கைஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். until then bye, take care.